ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்டைனி விலாக். எங்கள் வீட்லேயே ரொம்ப பிடிச்ச இடம்னா இதுதாங்க. ஈவினிங் டைமில் ஒரு ரிலாக்ஸேஷன்னா இங்கே தான் போயிருப்பேன். ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து நமக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தைக்கு போயிட்டு காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன கொடுமை தாங்க. 2 கட்டை பை, அது இல்லாமல் ஒரு பெரிய அரிசி பை இருக்கும் இல்லைங்களா, அது வழியாக காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் 5 நாளைக்கு நம்மளுக்கு போகவே சொல்லக்கூடாதுடா அப்படிங்கிற அளவுக்கு இந்த காய் வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த காய் பிரித்து வைக்கிற வேலை மிகப்பெரிய வேலை. ஆனால் எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கட்டப்பைய டக்குன்னு கொட்டிடுவேன். இந்த காய் வந்து பீக்கிங்காக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இது எனக்கு என்னவோ வந்து ஹைப்ரிட் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக நாட்டு பீக்கிங்கா இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவனை இப்படியே கண்டிப்பாக ஸ்டோர் பண்ண முடியாது, கட் பண்ணி தான் வைக்கணும். இவனை ஒரு பக்கம் தள்ளினதுக்கு அப்புறமே அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா போடலாங்க. என்னடா அது எப்போவுமே நாட்டுக்காய் தானே தேடி வாங்கிட்டே வருவார் அப்படின்னு யோசிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக இது ஹைப்ரிட் இல்லைனாலும் நாட்டுக்காய் கிடையாது. நாட்டுக்காய் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஆமாங்கிறவங்க மட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இந்த வாழைப்பூ பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் வாரத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் வாழைப்பூ வச்சுருவோம். இது வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. யாரெல்லாம் சாப்பிடாத இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இவனும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்துடுவான். குடமிளகாய் இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கிரேவி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொட்டுனதுக்கு அப்புறமே பாதி காய் உங்களுக்கு எல்லாமே பிரிஞ்சு போயிடும். டக்குன்னு வந்து காய்கறிகளை வந்து நீங்கள் டீக்ளேட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் எங்கள் கத்திரிக்காயும் பண்ணியாச்சு. அடுத்து பீட்ரூட்டுங்க. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தா எரும மாடு மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய பீட்ரூட்லாம் வாங்கவே மாட்டார். ஆனால் எதுவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வேண்டா வெறுப்பாக போன மாதிரி இருக்குது. இன்னும் 10 நாளைக்கு என்னை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. அடுத்து வேறு என்ன, இந்த பெரிய வெங்காயத்தை கடன்னு முரத்தில் எடுத்து வச்சிட்டோன்னா பாதி வேலை முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து இவனை எல்லாத்தையும் பிரித்தாச்சு. ஒரு பை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே ஆர்டினரியாக பிளாஸ்டிக் கவரில் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். வேறு எதுவும் கண்டெய்னர்லாம் என்கிட்ட எதுவும் கிடையாது. ஆனால் பிளாஸ்டிக் கவரில் ஸ்டோர் பண்ணால் நல்லா லைஃப் வருது. பட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது தான். வேறு வழியே இல்லை அப்படின்னா என்னங்க பண்ண முடியும், இதை யூஸ் பண்ணி ஆகணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் காட்டனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு லைஃப் வர மாட்டேங்குது. அதுவும் நீ காயெல்லாம் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் ஸ்டோர் பண்ணால் தான் ஓரளவுக்கு 1 வீக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே டக்குன்னு நிறைய வந்து போட்டு எடுத்து வச்சிட்டேங்க. அடுத்து இம்மீடியட்டாக இருக்கக்கூடிய 2வது கட்டப்பையை கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. கீரைகளின் கூண்டாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு என்னடா மாடுன்னு நினச்சிட்டாரா, ஆட்டுக்குட்டிங்க வீட்டில் இருக்குதுன்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டாருங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இவனை தேங்காயெல்லாம் பிரித்து வச்சுருவோன்னு சொல்லிட்டு தேங்காய் ஃபுல்லாக பிரித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கீரைகள்லாம் ஒன்றா வருது. நீங்கள் பாருங்கள், இது வெந்தயக்கீரை. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடியது. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக இந்த கீரையை வந்து உணவில் எடுத்துக்கங்க. தேவைப்பட்டால் சொல்லுங்கள், இது எப்படி சமைக்கிறேங்கிறத கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இவன் தாங்க ரொம்ப 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 முக்கியமானவன். வேறு யாரும் கிடையாது, மணத்தக்காளி கீரை தான். இவன் வந்து வீட்டில் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. இதுவும் வாரத்தில் ஒரு நாள் வந்துடுவான். அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 கட்டு கீரை வாங்கிட்டு வந்துட்டார். அடுத்தது இந்த தண்டு கீரை 3 கட்டுங்க. தலையே சுற்றிடுச்சு. எடுத்து வச்சதை பார்த்தோன்னே எப்படா க்ளீன் பண்ணுறது, அம்மா வேறு ஊருக்கு போயிட்டாங்களேங்கிற அளவுக்கு கவலையாயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்க, புதினா தலையன். இவன் இல்லைனாலும் வேலை ஓடவே ஓடாது. வாசனைக்காக வாங்கிட்டு வரலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை கூட ஓட முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அதிசயமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி சொல்லி ஆகணுங்க. டக்குன்னு போயிட்டே இருக்குது. மணத்தக்காளி காய், வாயில் புண்ணு இருந்தது அப்படின்னா மறக்காமல் இதை வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து கொத்தரங்காயை பார்த்தீங்கன்னா, ஐயோ அம்மாடா 1 கிலோ ஆட்டுக்குதுடான்ட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒரு பையை கொட்டினா இந்த பையில் தான் முக்கியமானவன் இருக்கான். யாருன்னு கேட்டிங்கன்னா தக்காளிக்குன்னு தனியாக நீங்கள் பை எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இது சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் வந்து கசங்காது. இன்னொன்று எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இவனை 2ஆக கட் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான்னு வச்சுங்களேன். ஒன்றா தக்காளி ஒரு பக்கம், மற்ற காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறம் டக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருக்கிற பழசெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் எப்படிலாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு காய்கறிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது, என்னென்ன காய் புதுசாக இருக்குங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விலாகில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.